மத்திய அரசின் செறிவூட்டப்பட்ட அரிசி விநியோகம் திட்டத்தை செயல்படுத்த தடை விதிக்க கோரிய வழக்கு ஒன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இந்நிலையில் இது தொடர்பாக விளக்கம் அளிக்க மத்திய அரசுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், வணக்கம். தற்பொழுது இந்த திட்டத்தை தடை விதிக்கணும் அப்படின்னு கோரியிருந்த அந்த வழக்கில் சொல்லப்பட்டிருந்த விஷயங்கள் என்ன? தற்பொழுது மத்திய அரசிடம் விளக்கம் கேட்டிருக்கக்கூடிய நிலையில் உயர்நீதிமன்றம் தரப்பிலிருந்து என்னென்ன விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன? விரிவாக சொல்லுங்க. வணக்கம். நாடு முழுவதும் மக்களுக்கு இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி விநியோகிக்கக்கூடிய திட்டத்தை மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இந்த திட்டமானது அமல்படுத்தப்பட இருக்கிறது. ரேஷன் கடைகள், பள்ளி குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டத்தின் கீழும் இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கக்கூடிய திட்டமானது செயல்படுத்தப்பட இருக்கிறது. இந்த நிலையில இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி என்பது உடல்நலத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் கடலூரை சேர்ந்த கனிமொழி மணிமாறன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தார். இதே போல இந்த தலசீமியா, அனிமியா போன்ற நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த அரிசியை மருத்துவர்கள் ஆலோசனைப்படிதான் உண்ண வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கை வாசகத்தை அந்த அரிசியின் பையில் இடம்பெற செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பின் சார்பில் வழக்கறிஞர் வெற்றி செல்வனும் வழக்கு தொடர்ந்தார். இந்த இரண்டு வழக்குகளும் தலைமை நீதிபதி கங்கபூர்வலா, நீதிபதி சத்யநாராயண பிரசாத் அமர்வில் இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் அனைத்து ரேஷன் கடைகளின் முன்பும் இந்த தலசீமியா, அனீமியா நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவர்கள் ஆலோசனைப்படிதான் இந்த செறிவூட்டப்பட்ட அரிசியை உண்ண வேண்டும் என்று விளம்பர பலகைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த பைகளில் எச்சரிக்கை வாசகம் என்பது இடம்பெற செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று விளக்கம் அளித்தார். மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் எந்த ஒரு அறிவியல் ஆய்வும் நடத்தாமல் இந்த அரிசி வழங்கக்கூடிய திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது. இந்த தகவல் ஆய்வு எதுவும் நடத்தப்படவில்லை என்ற தகவல் நாடாளுமன்றத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்தார். இதையடுத்து இந்த திட்டம் என்பது பாராட்டத்தக்கதாக இருந்தாலும் கூட எந்த ஒரு அறிவியல் பூர்வமான ஆய்வும் நடத்தாமல் செறிவூட்டப்பட்ட அரிசி விநியோகிக்கக்கூடிய திட்டத்தை எப்படி அமல்படுத்த போகிறீர்கள், இந்த அரிசியை உண்ணக்கூடாதவர்களை எப்படி கண்காணிக்க போகிறீர்கள் என்பது குறித்து விளக்கமளிக்கும்படி மத்திய அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை ஜூன் 19ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். நன்றி சுரேஷ், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.